அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சீமான் மீது போலீஸ் அதிகாரி தொடர்ந்த வழக்கு தொடர்பாக அவரது கோரிக்கையை நிராகரித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. திருச்சி சராக டிஐஜி வருண்குமார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தொடர்ந்து அவதூறு வழக்கு கடந்த 21ஆம் தேதி திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே டிஐஜி வருண்குமார் தரப்பு விளக்கம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சீமான் தரப்பு விளக்கம் கடந்த மாதம் 21ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. எழும்பூரில் நிகழ்வு ஒன்றில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் டிஐஜி வருண்குமார் பற்றி பேசியதாகவும், எழும்பூரில் பேசியது திருச்சியில் பேசியதாக திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே சீமானுக்கு எதிராக டிஐஜி வருண்குமார் தாக்கல் செய்த அவதூறு வழக்கு திருச்சி நீதிமன்றத்தில் விசாரிக்க உகந்ததில்லை என்றும், சம்பந்தப்பட்டது எங்கோ பேசினாரோ அங்கு நீதிமன்றத்தில் வரம்புக்குள் தான் தாக்கல் செய்ய முடியும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் 2 தீர்ப்பு மேற்கோள் கட்டி சீமான் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்தனர். மேலும் புதிய குற்றவியல் சட்டத்தின்படி அவதூறு வழக்கு எடுத்துக் கொள்வதற்கு முன்பாக குற்றம் சாட்டுவதன் மீது புகாரை நீதிமன்றம் விசாரிக்கும். ஆனால் அது போன்று இந்த விசாரணை எங்கும் செய்யப்படவில்லை என்றும், இதனால் இந்த வழக்கை விசாரிக்காமல் நீதிபதி அவர் தள்ளுபடி செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தனர். மேலும் டிஐஜி வருண்குமார் தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக கூறியுள்ளார். ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு அவர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டவர். பெண் ஒருவர் தொடர்ந்த வழக்கு 20 நாட்கள் சிறையில் இருந்தவர் என்றும், வருண்குமார் அவருக்கு எப்படி தன் நற்பெயர் இருக்கும் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் சென்று சமாதானம் பேசி முடித்தவர் என்று வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்று தொடர்பான பேசப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக 2 தரப்பு வாதங்களும் நீதிமன்றத்தில் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கு திருச்சி நீதிமன்றத்தில் விசாரிக்க உகந்ததல்ல என்று இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சீமான் தரப்பு முன்வைக்கப்பட்டது. சீமான் மீதான வழக்கு தற்போது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும், சீமான் மீது வழக்கு தொடர நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து வரும் ஜூலை 7ஆம் தேதி வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.